எத்தனையோ நினையாதிருந்தார் என் பாவங்கள் எத்தனையோ. பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாரினில் வைத்த மததயவை எண்ணி எந்நாளுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த, இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது எந்நாளுமே துதிப்பாய். அவர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி ஒவ்வொரு நாளும் நாம் அவரை துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பல அற்புதங்கள் நடக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் உரைக்கப்பட்ட வார்த்தை மத்தேயு 5:10. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அன்புக்குரியவர்களே, யோசேப்புக்கு எதிராக சோதனை வந்தது. அவன் அதை கண்டு விலகி ஓடி போனான். ஆனால் அவன் செய்தான் என்று குற்றம் சாட்டப்பட்டு துன்பத்தை சிறைச்சாலையிலே அனுபவித்தான். அவனை தேவன் கைவிட்டு விட்டாரா? அவனை மறந்து போனாரா? அநேக உதாரணங்களை நான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே சொல்ல முடியும். பிரியமானவர்களே, கலங்காதிருங்கள். உங்கள் உயர்வு உங்கள் பக்கத்தில் இருக்கிறது. இன்றே அனுக்கிரக காலம், இன்றே இரட்சண நாள். தேவன் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் பரலோக ராஜ்யம் உங்களுடையதாய் இருக்கிறது. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமாண்டவரே, நீதியின் நிமித்தம் உம்முடைய பிள்ளைகள் அலுவலகங்களிலே, குடும்பங்களிலே, தங்கள் போகின்ற வருகின்ற இடங்களிலே துன்பங்களை சகித்து கொண்டிருப்பார்களானால் அவர்களுடைய துன்பங்கள் சீக்கிரமாய் விலகி போவதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீதியின் நிமித்தம் அவர்கள் துன்பப்படுவார்களானால் அவர்களுக்கு இன்றைக்கு நீர் விடுதலையை கொடுத்து அவர்களை நீர் உயர்த்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் வழக்காடுகிறவர். அவர்களை வாளாக்காமல் தலையாக்கி, அவர்களை கீழாக்காமல் மேலாக்கி உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை நீர் அங்கீகரித்ததற்காக ஸ்தோத்திரம். சத்துருவின் கிரியைகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.